பெருமான் அழகாக ஒரு பாட்டில் பாடுவார், ஈ என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும், என்னிடம் ஒருவர் ஈது இடு என்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும். அதாவது நான் போய் யார்கிட்டும் கையேந்தக்கூடாது, என்கிட்ட கையேந்தினா நான் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இப்படி ஒரு நிலை எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் இறைவனிடம் வேண்டுறாரு, இறைவனும் கொடுக்குறாரு. அதனால தான் தர்மசாலை 156 வருஷமாக ஐயா சொன்ன மாதிரி நடந்துருக்கு. 3 வேளையும் சாப்பாடு போட்டுன்னு இருக்காங்க. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவர் பெற்ற அந்த பேற்றை அவர் மட்டும் அனுபவிக்கலே, சன்மார்க்கிகளுக்கும் கொடுத்திருக்கின்றார். அதனால் தான் வள்ளலார் வழி சன்மார்க்க சங்கம் மட்டுமல்ல, வள்ளலார் வழியில் செல்லும் அனைத்து சங்கங்களும் இன்றைய வரையில் ஜீவகாரணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்றால் எப்படி எப்படியோ செய்கிறாங்க, காசை போட்டு செய்கிறாங்க, நன்கொடை வாங்கி செய்கிறாங்க. எப்படியோ ஒரு இடத்துல இங்கே நிறைய பேர் நம்ம இவங்க மீனாட்சி அம்மா தொடர்ந்து செய்கிறாங்க, விஸ்வநாதன் ஐயா, இப்படி நிறைய பேர் செஞ்சுன்னு தான் இருக்காங்க, ஏழுமலை ஐயா, இங்குள்ள எல்லாருமே ஜீவகாரணம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி நடக்குதுன்னு நம்ம உத்தமன் ஐயா கஞ்சி தினந்தோறும் கஞ்சி ஊற்றுறாரு. ஆக எப்படி நடக்குதுன்னு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஆமாம், அசோகன் ஐயா, அரசோல் ஐயா, எல்லாரும் சொல்லிட்டேன் நான் டக்குன்னு பேசுவேன். ஆகவே இப்போ அரசோலி ஐயாவையோ உத்தமன் ஐயாவையோ என்னையோ இல்லை யாரை கேட்டாலும் எப்படி பண்ணுறேன்னு சொல்ல முடியாது நம்மளால். எப்படிப்பா நீ 6 வருஷமாக பண்ணுறேன்னா சொல்ல தெரியாது, பேபேன்னு முடிப்போம். ஒரு குழந்தை கிட்ட எப்படி நல்லா பாடணும் கேட்டால் சொல்லுமா, தெரிலன்னு சொல்லும். ஏதோ பாட சொன்னாங்க பாடணுன்னு சொல்லும். அந்த மாதிரி நமக்கு தெரியாது. அப்போ என்ன அர்த்தம், நம்ம குழந்தையாக தான் இருக்கோம். நம்மளை வந்து தாயும் தந்தையுமாக இருந்து தாங்குகின்ற தெய்வமாக இருந்து வள்ளல் பெருமான் வழிநடத்துகிறார் என்ற இந்த ஒரு சிந்தனையோடு தான் எல்லா சன்மார்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சிந்தனை உள்ளவரை நாம் நகர்வோம். அந்த சிந்தனையை அருந்து போனால் நாம் நகர்வது நின்று போய்விடும். ஆகவே அந்த சிந்தனையோடு நாம் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன்.